தக்கலை அருகே மனைவியுடன் செல்போனில் பேசியதால் பள்ளி மாணவனை 28 இடங்களில் சரமாரியாக வெட்டிய வியாபாரி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 19 வயதுடைய மாணவன் ஒருவன் அப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்த மாணவனின் தந்தைக்கு நடந்த விபத்து ஒன்றில் அவரது 2 கால்களையும் இழந்துவிட்டார். இதனால் அவர் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் இருந்து வந்தார். இதனால் குடும்ப செலவிற்காக விடுமுறை நாட்களில் மாணவன் வேலைக்கு சென்று வந்தான். அப்போது திருவிழா ஒன்றில் குலுக்கி சர்பத் வியாபாரம் செய்யும் அம்ஜிர்கான், வயது 24 என்பவருடன் மாணவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் விடுமுறை நாட்களில் அம்ஜிர்கானுடன் குலுக்கி சர்பத் வியாபாரத்திற்கு சென்று வந்தான். அப்போது அம்ஜிர்கானோடு மாணவன் நட்பாக பழகியதால் அவரது மனைவியுடனும் மாணவன் செல்போனில் நட்பாக பேசி வந்தான். இது அம்ஜிர்கானுக்கு பிடிக்காததால் அவர் மாணவனை கண்டித்துள்ளார். ஆனால் மாணவனோ அவரது மனைவியிடம் தொடர்ந்து பேசி வந்துள்ளான். இதனால் ஆத்திரம் அடைந்த அம்ஜிர்கான் சம்பவத்தன்று தனது வீட்டுக்கு வந்த மாணவனுடன் தகராறு செய்துள்ளார். அப்போது அவர்தான் மறைத்து வைத்திருந்த வெட்டுத்தியால் மாணவனின் தலை உட்பட 28 இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்து அலறிய மாணவனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சுங்கான்கடையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுகுறித்து மாணவனின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அம்ஜிர்கானை தேடி வருகிறார்கள். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.